Hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நான் ஃபர்ஸ்ட் பண்ற ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்ல இருக்க ஹேரை நான் ரிமூவ் பண்ண போறேன். லைட் வெளிச்சத்துல இருக்கனால உங்களுக்கு என் ஃபேஸ்ல இருக்க ஹேர் தெரியாம இருக்கலாம். ஆனா என்னோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் இருக்கு. ஆனா வந்து எனக்கு தின் ஹேர் கிடையாது. அது வந்துட்டு ரொம்ப சன்னமான முடி அப்படிங்கிறதுனால எனக்கு அவ்வளோவா வெளியே தெரிஞ்சது கிடையாது. இருந்தாலும் அது நம்ம ஃபேஸில் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். அதனால நான் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இனி வாங்க ஃபர்ஸ்ட் என் ஃபேஸில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணிடலாம். என்னோட பேபி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் தான். இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி தான் நான் ரொம்ப வருஷமாக என்னோட ஃபேஸில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஃபேஸில் வந்துட்டு என்னோட முடி ரொம்ப அடர்த்தியாகவும் வளரல, அதிகமாகவும் வளரல. நார்மலாக என்னோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கோ அதே அளவுக்கு தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதனால நீங்களும் ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரிம்மர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எதனால நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிம்மரு. ஏன்னா இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி சார்ஜர் இருக்குது. நீங்கள் சார்ஜ் ஃபில் பண்ணிவிட்டு இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஊருக்கு போகிறீங்க, அந்த டைமில் உங்களால் வந்துட்டு ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கில் போட்டு போயிட்டீங்கனாலே போதும். ஓகே, என்னோட ஃபேஸில் இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணுற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் நம்ம முகத்துக்கு அடிப்போம் இல்லையா, அந்த பவுடர் எடுத்து என்னோடய முகத்தில் நான் தேய்ச்சிப்பேன். இந்த மாதிரி பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் லைட்டாக அந்த மாதிரி எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரிம்மர் எடுத்து நம்ம ஃபேஸில் இருக்க ஹேரை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி என் முகத்தில் இருக்க முடி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என் முடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் நல்லா வலுவலுன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போது என்னோடய ஃபேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு முடி இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்னோடய முடி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ ஹேர் என்னோடய ஃபேஸில் இருந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என் முகத்துக்கு பவுடர் போட்டனால அந்த பவுடர் எல்லாம் அந்த நார்மல் வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். என்னோடய ஃபேஸை நான் தண்ணி வச்சு தொடச்சதுக்கு அடுத்து நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். கிளென்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பால் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கிளென்ஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளென்ஸை குறைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது என்னோடய ஃபேஸ் வந்து நான் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணியாச்சு. இனி ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக வீட்டில் ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராபெரியோட ஆப்ரிகோட் ஸ்க்ரப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் நல்லா மணல் தேய்ச்ச மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க டேனெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிமூவ் ஆகி வந்துடும். அது ஒரு காரணத்துக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது என்னோட வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன், அவ்வளோதான். நீங்கள் எதுவும் ஸ்பான்சர் வீடியோன்னு எடுத்துக்காதீங்க. ஸ்க்ரப்பிங் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பிங் எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணணும். அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா தான் நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி கொண்டு வரும். ஓகேவா? அதுக்காக கொஞ்சம் உங்களால் எந்த அளவுக்கு வலி தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, அவ்வளோதான். இப்போது ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஃபைனலாக ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இனி என்னோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் யூஸ் பண்ணி தான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். பண்ணிட்டும் இருக்கேன். பார்த்தீங்களா எப்படி வருதுங்க? அவ்வளோதான். இப்போது தண்ணி வச்சு ஃபேஸை தொடச்சிடலாம்.
அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்க்கு வந்து நான் கிளென்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பிங் பண்ணி நீடில் போட்டு என்னோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து ஃபைனலாக நான் பண்ண போகிற ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்க்கு நான் பேக் போட போகிறேன். இந்த பேக்குக்கு நான் யூஸ் பண்ணுற பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீடான் பேக் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையில் எடுத்து பேக் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? எப்போவுமே நம்ம கிளென்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேக் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பேக் போட்டாச்சு. நான் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி மிரர் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஓவராலாக இப்போது என்னோடய ஃபேஸ்க்கு நான் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். ஃபைனலாக என்னோடய பேக் காஞ்சிருச்சு. இனி நம்ம பேக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது என்னோடய பேக்கை நான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ என்னோடய ஸ்கின் பார்க்க கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போது நான் தொடச்ச இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன உடனே நம்ம இப்போது நான் யூஸ் பண்ணுறேன் நைட் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட்னிங் க்ரீம் பற்றி என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எப்படிக்கா இந்த க்ரீம் 3 நாளில் ரிசல்ட் வரும்னு சொல்கிறீங்க, நிஜமாவா, இது எப்படி நம்புறது அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்புங்க, 3 டேஸில் ரிசல்ட் வரும். இதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாளைக்கு சேலஞ்ச் எடுத்து இந்த க்ரீமை நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சேலம் திருப்பூரெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்ததுனால என்னோடய ஃபேஸ் நல்லா டல்லாகவும் ரொம்ப டேனாக இருக்கு. இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த இன்றைக்கி நைட்டில் இருந்து இன்றைக்கி நான் இப்போ போடுறேன். அடுத்த நாள்னு சொல்லி தொடர்ந்து 3 நாளில் இந்த க்ரீம் என்னோடய ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோவாக போடுறேன். ஓகே, அந்த சேலஞ்ச் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். பாருங்கள், கண்டிப்பாக இதனோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் போய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ என்னோடய ஃபேஸில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனி நான் நைட் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். நைட் க்ரீம் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் டாட்ஸ் வச்சுக்கணும். நிறைய எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா டாட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு உங்கள் கழுத்தில் உங்களோட இயர் எல்லாமே கவர் பண்ணி நைட் க்ரீம் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த க்ரீம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணும்போது இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டாட் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அப்ளை பண்ணது எப்படின்னு. நான் ஒரே ஒரு டாட்ஸ் மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். அந்த டாட்ஸே நான் என்னோட ஸ்கின் ஃபுல்லாகவே அப்படியே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ஃபுல்லாகவும் க்ரீம் அப்ளை ஆன மாதிரியும் இருக்கும், உங்கள் க்ரீமும் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ தான் க்ரீம் எடுத்து போட்டாலும் நம்ம முகத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா போட போகிறது கிடையாது. அதனால நம்ம முகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும். அப்படி தான் இப்போ நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபைனலாக என்னோடய ஐப்ரோஸ்க்கு ஹேர் க்ரோத்திங் ஆயில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது ஃபைனலாக என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சது. இதுதான் என்னோட வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். இனி பார்த்தீங்கன்னா நான் அழகாக படுத்து தூங்கிடுவேன். எப்போவுமே இந்த மாதிரி க்ளீனப் எடுக்கும்போது ஃபேஷியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிடணும். தூங்கினோம்னா தான் நம்ம ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ கிடைக்கும், அதை மறந்துடாதீங்க. அவ்வளோதான் டியர்ஸ், இதுதான் என்னோட வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீனா. ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ என் ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நைட் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்க இப்போ இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருப்பேன். இந்த டேன் ரிமூவ் ஆயிரும் நம்புகிறேன். ஏன்னா நைட் க்ரீம் வந்துட்டு எனக்கு 3 டேஸ்லேயே ரிசல்ட் வந்துடும். அதனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான் டியர்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த க்ரீம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, பாய்.